தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாறு படைத்திட ஒரு மகத்தான முடிவை எடுத்திருக்கிற அண்ணன் விஜயகாந்த் அவர்களே, கடந்த 8 மாத காலமாக மக்கள் நல கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்தி அண்ணன் விஜயகாந்த் அவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு மகத்தான திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் வைகோ அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் GR அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைக்க காத்திருக்கிற நமது 5 கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் சுதீஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு முடிவை நாம் எடுப்போம் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நாம் எடுப்போம் என்பதை விட அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த முடிவை எடுத்ததன் மூலம் அவருக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் அவர் தவிடுபொடியாக்கி இருக்கிறார். கடந்த 3 மாத காலமாக தொடர்ந்து பல்வேறு களங்கத்தை கற்பிக்க முயற்சித்தார்கள். பல்வேறு யூகங்களை செய்திகளாக்கினார்கள். மன உளைச்சலை தரக்கூடிய அளவுக்கு தேமுதிகவுக்கு எதிராக, அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக என்னவெல்லாம் எழுத முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை எழுதி கொண்டிருந்தார்கள். அத்தனையையும் ஒரே முடிவில் தவிடுபொடியாக்கியிருக்கிறார் என்பதுதான் இந்த நொடியில் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை, ஒரு வரலாறு. ஒரு கயிறு இழுக்கும் போட்டி நடந்ததை போல் இது நடந்தது. ஒரு புறம் பாரதிய ஜனதா, இன்னொரு புறம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு புறம் மக்கள் நல கூட்டணி. யார் பக்கம் கேப்டன் போவார் என்கிற ஒரு யூகம் தொடர்ந்து 3 மாத காலமாக இங்கே விவாதிக்கப்பட்டு வந்தது. மக்கள் பக்கம்தான் நிற்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்கிற அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியோடு இன்றைக்கு தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறார். இது யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பு முனை. வேடல் நகரிலே நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு அரசியல் திருப்பு முனை மாநாடு என்று சொன்னார். அப்போது ஒரு செய்தி அவர் சொன்னார், என் தொண்டர்கள் என்னை கிங் மேக்கராக பார்க்க விரும்பவில்லை, கிங்காக பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னார். அப்போதே ஒன்று தெளிவாகிவிட்டது, நான் இனி யாரையும் முதலமைச்சராக்க மாட்டேன், நான் தான் தமிழகத்தின் முதல்வர் ஆவேன் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அப்போது திமுகவுக்கு ரூல்ட் அவுட், திமுகவோடு இல்லை. ஏற்கனவே அதிமுகவை அப்புறப்படுத்துவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி எறிய வேண்டும், அதற்காக எதையும் செய்வேன் என்று சொன்னார். வேடல் மாநாட்டிலே அந்த செய்தியை சொன்னார். இப்போது பேசிக் கொண்டிருக்கிற போது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னார், இப்போது நாங்கள் 4 கிங் மேக்கர்களாகிவிட்டோம், உங்களை கிங் ஆக்கப் போகிறோம் என்று சொன்னார். ஆகவே வேடல் மாநாட்டிலே அவர் ஒன்றை தெளிவுபடுத்தினார். மகளிர் மாநாட்டில் மிக அழகாக சொன்னார், இந்தந்த கட்சிகளோடு கூட்டணி இல்லை, திமுக, அதிமுக, பாமக, மிச்சம் இருப்பது பாரதிய ஜனதா மக்கள் நல கூட்டணி தான். அந்த அறிவிப்பின் மூலம் இன்னொன்றையும் சொன்னார், என்னுடைய தலைமையில் தனி அணி அமைப்பேன், என் தலைமையில் விஜயகாந்த் தலைமையில் தனி அணி அமையும், அதன் பிறகு பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வகையிலே விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான அணியில் மக்கள் நல கூட்டணி ஒரு தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறது. ஆகவே அவர் மிக தெளிவாகத்தான்
ஆழமாக கவனமாக சிந்தித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்திருக்கிறார். சிலர் அவசரப்பட்டார்கள், எப்படியாவது அவரை தம்பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் எதற்கும் அசைந்து கொடுக்காமல், ஊசலாட்டம் இல்லாமல், நாளைய தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும், அதற்கு இந்த அணிதான் சரியானது என்று முடிவெடுத்து இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு வைத்து தமிழக அரசியலில் இது பிரேக்கிங் நியூஸ் அல்ல, ராக்கிங் நியூஸ், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, இது அதிர்ச்சி தரும் செய்தி அல்ல, மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இப்போது நான் தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து சொல்கிறேன், இந்த மகத்தான திருப்புமுனை முடிவை எடுத்த தலைவர்களின் முன்னிலையில் சொல்கிறேன், தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவுக்கும் இந்த அணிக்கும் தான் நேரடி போட்டி. அதிமுகவை அப்புறப்படுத்துவதுதான் இந்த அணியின் நோக்கம். தமிழக அரசியலில் 1967 ஒரு புரட்சி நிகழ்ந்தது. 15 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த காங்கிரஸ் சாம்ராஜ்யத்தை பேரறிஞர் அண்ணா தூக்கி எறிந்தார். அதன் பிறகு 48 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம். இந்த அரை நூற்றாண்டு கால அரசியல் சரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய வல்லமை மிக்கவராக இன்றைக்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஆகவே 2016 1967க்கு பிறகு 2016 தமிழக அரசியல் ஒரு புரட்சிகர மாற்றத்தை சந்திக்க போகிறது. மே 19ஆம் தேதி தமிழக அரசியல் தலைகீழாக புரளப் போகிறது. 20ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போகிறார் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.